is pouring down, blood is pouring down, his blood is all around. Second half of the season, match number 8. ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்டு தோற்றிருக்காங்க. ஒரு ரிவெஞ்ச் கிடைக்குமா? ருத்ராஜ் கேக்வாட் ரிவெஞ்ச் எடுப்பாரா? முதல் பந்திலே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங் வித் 2 runs. ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேயில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் விக்கெட்ஸ் முதல் ஓவரில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த சில மேட்சஸாக கிடைக்குமா இன்னைக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தூக்கி அடித்தார் சஞ்சு சாம்சன். சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்யா வந்தல்லே, பவுண்ட்ரி அவருக்கு முதல் பவுண்ட்ரி சேட்டன் சஞ்சுக்கு. சேட்டன் கூட ஆல்ரெடி மேட்ச் விளையாண்டு தோத்துட்டோம். இங்கே ஒரு ஷாட்டு சேட்டன் பேட்லேருந்து பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி. ட்ரெண்ட் போல்ட் டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலன். இங்கே ஒரு ஷாட்டுங்க, ஈஸி ஷாட்டு, பவுண்ட்ரி. ஆஹா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அருமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. டி நட்டுவையும் அடிக்கிறாங்க. இன்னொரு பவுண்ட்ரி. நட்டு இன்ஜுரியிலேருந்து வராரு, ஒரு பவுண்ட்ரி ஒரு கன்சிடர் பண்ணியிருக்கார். இங்கே சாம் கரன் தூக்கி அடிச்சாருங்க ஒரு எஸ்எஸ்வி பவுண்ட்ரி. ஜேஸ் பால் ஆன் ஆஃப் ஃபயர். இங்கே கம்போஸ் 10 ரன் இன்னும் இன்ஜுரியிலேருந்து வரல. தூக்கி அடிச்சார் ஒரு பவுண்ட்ரி ஃபார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தானோட வாலா நிற்கிறார். 50 ரன் பார்ட்னர்ஷிப். ஓப்பனிங்கில் சஞ்சு மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு நடுவில் செமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா போட்டாரு. சஞ்சு கடாசி எரிஞ்சிட்டாரு 6. சஞ்சு சாம்சன் வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு. என்ன ஷாட்டுங்க, பவுண்ட்ரி பொழந்து கட்டுறான் போங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலின் 40. கேப் அடிக்க முயற்சி, கேப்பையும் பிக் பண்ணிட்டாரு. பவுண்ட்ரி ஃபார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். செமையா இங்கே 50 வேற அவருக்கு. 38 பாலில் நல்லா ஆடி இருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். 92 ரன் பார்ட்னர்ஷிப். ஓப்பனிங்கில் நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே அவுட்டுங்க. எஸ், வாஷிங்டன் சுந்தர் தூக்கி இருக்காரு முதல் விக்கெட் இந்த மேட்ச்சில். 10வது ஓவர் தான் கிடச்சிருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்திருக்காரு வாஷிங்டன் சுந்தர். ஒரு முக்கியமான நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்கெட்டை கழட்டி இருக்காரு. 51 ரன், கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டார் இப்போது. இங்கே 50 ஃபார் கேப்டன் சஞ்சு. இங்கே 50யை தொடர்ந்து 6ங்க. 50யை தொடர்ந்து 6 அடிச்சிருக்காரு. கருண் நாயர் அடிச்சாருங்க ஒரு ஷாட்டு. அடிச்சு விட்டார் ஒரு பவுண்ட்ரியா. எஸ், பவுண்ட்ரி. இங்கே கருண் நாயர் அவர் தான் முதல் மேட்சின் ஆட்ட நாயகன். கேப்பில் அடிக்க முயற்சி. இங்கே மிஸ்ஃபீல்டு. என்னங்கடா பண்ணுறீங்க நீங்கள்? போங்கடா. ரன்ஸு இப்படி தாங்க லீக் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை. ஆஹா, ரன் அவுட்டா? ஆஹா, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கா? இது விக்கெட்டாக இருந்தால் அருமையாக இருக்கும். எஸ், விக்கெட்டு. வேற லெவல்யா ஃபீல்டர் நீ. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான் அந்த ஃபீல்டரு. பெரிய விக்கெட்டு காலின்னு நினைக்கிற மேட்ச்சில் சஞ்சுவோட விக்கெட்டு காலி. வாஷிங்டன் சுந்தர் தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இங்கே ஹிட் பேயர் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. அவரு தான் போன மேட்சுக்கும் ஃபஸ்ட்டு ரைவல்ரியில் நல்லா அடித்தார். இங்கே கருண் நாயர் தூக்கி அடித்தார். இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அந்த பார்ட்டியில். இவர் அவுட்டு. டி நட்ராஜன் அன்னைக்கு மேட்ச்சில் இல்லை, இன்னைக்கு இருக்கன்லங்கிறாரு. விக்கெட்டு காலி. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான மைண்ட் செட்டில் தான் உள்ளே பூந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருண் நாயர் 22 ரன்ஸ்க்கு அவுட்டு. சேப்பாக்கில் மேட்சுடா இது, இங்கே கோட்டடா அப்படிங்கிறாங்க. இங்கே டி நட்ராஜன் போட்டார், அடிச்சிருக்காரு. இங்கே ஹெட் மாயர் 6. 156 நிற்கிறாங்க. ஸ்கோர் தூக்கி அடித்தார். ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. 160 தாண்டியாச்சு. தூக்கி அடித்தார். இங்கே ரியான் பராக் பவுண்ட்ரி. 170க்கு மேலே டெஃபினட்டாக போயிரு. 180 190 பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜஸ்தான் 6. லாஸ்ட் ஓவரோட 2வது பால் தூக்கி அடிச்சாரு. டி நட்ராஜனை டேக் ஆன் பண்ணியிருக்காரு. பவுன்சரை 6. 180 ப்ளஸ் போயிட்டாங்க. இந்த 4 பால் இருக்குங்க. தூக்கி அடிச்சார். ரியான் பராக் விக்கெட்டு காலி. டி நட்ராஜனுக்கு 2வது விக்கெட்டு. சூப்பராக போட்டுட்டு இருக்காரு இந்த ஹோல் சீசன் பவுலிங். அவர் 2வது விக்கெட் இந்த ஒரு போட்டியில். ரியான் பராக் பேக் டு த பிவிலியன். இங்கே சிம்ரன் ஹெட்மாயர் நிற்கிறாரு. தூக்கி அடிச்சாரு. கேப்பில் பவுண்ட்ரி. எஸ், பவுண்ட்ரி. லாஸ்ட் பால் 189 ரன் டார்கெட்டு. 189 ரன் கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். செமையான ஒரு பேட்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் இது சேஸ் டவுன் பண்ண முடியுமா? அவங்களோட 6வது வின் ஆஃப் த சீசனில் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ருத்ராஜ் கேக்வாட் வச்சாருங்க ஒரு ஷாட்டு. பவுண்ட்ரி போகிறக்கான சான்ஸ் இல்லை. முதல் பந்தில் 2 ரன் கிடைக்கும். ஒரு போன மேட்ச்சில் தான் 50யை தொடர்ந்து ஒரு நல்ல ஃபார்முக்குள்ளே வருவார் நம்பர். ஹோப்ஃபுல்லி முதல் பால் 2 ரன்னோட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மை காட், இங்கே அவுட்டு. ஆஸ்திரேலியா பேட்டில் மீண்டும் நம்மளுடைய செல்வ தான் ஜெயிச்சிருக்காரு.
விக்கெட் காலி. முதல் பால்லே கோல்டன் டேக் ஸ்டீவ் ஸ்மித்தா. என்னையா பெரிய டார்கெட், பெரிய பிளேயர் காலி. ஸ்டீவ் ஸ்மித்து கோல்டன் டேக்ஸ் குச்சி காலி. இன்ஸ்விங்கர் பாலை அப்படியே ஆடிட்டாருங்க. இங்கே அடிச்சு விட்டுருக்காரு சந்தீப் சர்மா. பவுலிங் போடும்போது ருத்ராஜுக்கு ஒரு பவுண்டரி. முதல் பவுண்டரி இந்த ஒரு மேட்ச்சில் அவருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும். இங்கே வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு 1 டவுனில் வந்தார். இங்கே ருத்ராஜ் அவுட்டு. 50யை தொடர்ந்து ஒரு நல்ல ஃபார்முக்குள்ளே வருவார்னு நினச்சோம், அது நடக்கல. அவுட் ஆகிருக்கார் ருத்ராஜ். கேக்வாட் அவரு விக்கெட்டும் காலி. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2வது விக்கெட் இழந்திருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே? 189 ரன் சேஸ். இந்த மேட்ச் தோனி தான் வந்து முடிச்சு கொடுக்கணுமா? இங்கே ஒரு ஷாட்டு, கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. ஆஹா நான் இருக்கண்டா அப்படிங்கிறாரு வாஷிங்டன் சுந்தர். பவுண்ட்ரி. சிவம் டூபே கேப்பில் ஒரு ஷாட்டு, அவருக்கு ஒரு பவுண்ட்ரி. சூப்பராக ஆடுறாங்க 2 பேரும். 2 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் சிவம் டூபே வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாங்கன்னு சொல்லும் போது சிவம் டூபே நானும் போயிட்டு வரேன் பாய் பாய் கரவுண்டாரு. அவரு விக்கெட்டு காலி. சந்தீப் சர்மா அம்பு விட்டு நான் செலிப்ரேட் பண்ணுறானே, என்னடா டேய். இங்கே அடிச்சு விட்டுருக்காரு நேஹல் வதேரா. அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ். இங்கே ஒரு ரன்ஸ் அடிக்கிறதுக்கு 50 அடித்தா அருமையாக இருக்கும். பவுண்ட்ரி. ஒரு பவுண்டரி பத்தாது, 2வது பவுண்டரி வேணும். எஸ் வந்திருக்கு. பவர் பிளே முடியும் போது பவுண்டரி ஆட முடியுது. 45க்கு 3 பவர் பிளேல. இங்கே ரவிச்சந்திரன் ஆஷ் அண்ணா தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே 6. சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ பார்ட்னர்ஷிப் தேவை. ஏடம் ஜாம்பா போடுறாரு. நேஹல் வதேரா அடிச்சிருக்காருங்க. 6ஆ பவுண்டரி தான். எஸ் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரன்ஸ் வருது. தூக்கி அடிச்சிருக்காரு நேஹல் வதேரா. இன்னொரு ஷாட். இந்த முறை 6 போடு. வேற மாதிரி 50 ரன் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 40 டெலிவரிஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டில் அலைவ் இந்த கேம். தூக்கி அடிச்சாரு இங்கே நேஹல் வதேரா. இன்னைக்கு நான் தான்டா கிங்கிறாரு. பவுண்டரிங்க ஒரு சேமையாக ஆடிட்டு இருக்கீங்க நேஹல் வதேரா. இவரை ரீப்ளேஸ் பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஆனால் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்? நான் தான்டா ஹோல் சீசன் ஆட போகிறேங்கிறாரு. பவுண்டரி சாரி 6. 49 இருக்காரு. 50யை பற்றி கவலைப்படாமல் தூக்கி அடித்தோம். ஆனால் இருந்தாலும் சோழி முடிஞ்சு. வெல் பிளேட் நேஹல் வதேரா. 50 கூட கன்சிடர் பண்ணாமல் தூக்கி அடித்தார். அவுட் ஆகிட்டார். டீமுக்காக தாண்டா ஆடுவன்றிருக்காரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் கம் டு 27 பால்ல குரூஷிலான இதில் அடிக்கப்பட்ட ஒரு 49. சாம் கரன் தூக்கி அடிச்சிருக்காரு. 6ங்க போடு. வேற மாதிரி ஒரு குரூஷிலான மேட்சை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஷாட்டு 6. சாம் கரனான ஃபயர் ரிக்வயர் 12 இருக்கு. சந்தீப் சர்மா தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை ஷாம் கரன் கையிலேயே போய் உட்கார போகுது. எஸ் ஓ மை காட் அவுட்டு. 5 டவுன். 220க்கு 5 டவுன். சென்னை சூப்பர் கிங் ஸ்டில் இந்த மேட்ச்சில் என்ன வேணாலும் நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். நல்லா அடிச்சாருங்க. இப்படி அவுட் ஆகிட்டாரு. இங்கே வாஷிங்டன் சுந்தர் அடிச்சிருக்காரு. அவரோட 6. இதோட அவரோட 50யும் வருது. செமையாக ஆடி இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர். சாரி இன்னும் 50 வரல. இங்கே கேப்பில் அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு ஷாட் பவுண்டரி ஃபார் ரவீந்திர ஜடேஜா. அவுட்டுங்க. ஓ மை காட் பெரிய விக்கெட் காலி. இனி டோனி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் இருக்காங்க இந்த ஒரு போட்டியில். ஆனால் பாவி ஜடேஜன் என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? 7 ரன் தலை ஃபார் ரீசன். தலை வந்துட்டாரு. தோனி வாஷிங்டன் சுந்தர் கையில் தான் இருக்குது இந்த ஒரு போட்டி. வாஷிங்டன் சுந்தர் இப்போ 50 அவருக்கு இந்த பவுண்டரியோட வேற லெவல் நாக்கு. 50 நல்லா ஆடி இருக்காரு. இவரும் நேஹல் வதேரா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி அந்த மேட்சை உசுரை கொண்டு வந்தாங்க. தூக்கி அடிச்சாரு. ஷார்ட் பால் போட்டாலும் 6 போட்டு வேற மாதிரி தமிழ்நாடு பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் தூக்கி அடிச்சாரு. அவுட்டுங்க. 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிறதே ஒரு பழக்கமாக வச்சிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். இப்போ முக்கியமான நேரத்தில் விக்கெட் விட்டார். டோனி மட்டுமே இருக்கிறார். போன மேட்ச் 6. போன மேட்ச் ஈஸியாக இருந்துச்சு. ஹைதராபாத் கூட அடித்த மாதிரி அடிக்க வேண்டியதான். ஷாட்டு பவுண்டரி. இந்த முறை மீண்டும் ஒரு ஷாட்டு. MS டோனி பவுண்டரிங்க. தலா டோனியான ஃபயர். நான் இருக்கும் வரை ஃபினிஷிங் ஏன் கவலைங்கிறாரு. 8 பால் 17 ரன் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 6. இனி 11 ரன் தான் தேவை. 7 பால் 11 ரன். MS டோனி இன் ஸ்ட்ரைக். ஓ மை காட் டாட் பால் ஆயிடுச்சு. அடுத்த ஓவர் அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்க மாட்டார். கம்போஜ் முதல் டெலிவரி, முதல் பந்து. ஐயோ சிங்கிள் எடுத்துரு கம்போஜ். 11 ரன் வேணும் 5 பால்ல. கம்போஜ் தயவு செஞ்சு சிங்கிள் எடுத்துருப்பாய். அப்பா சிங்கிள் எடுத்துட்டாங்க கம்போஜ். நல்ல வேலை. 10 ரன்ஸ் தேவை 4 பால்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்களா இந்த ஒரு போட்டியை? இந்த சீசனில் வின் பண்ணால் இது அவங்களோட
6வது வின்னா இருக்கும். டோனி அச்சாருங்க 6. இனி 3 பால்ல 4 ரன் தான் தேவை. சாரி 2 பால்ல 4 ரன் தேவை. டோனி முடிச்சிட்டாரு. எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொரு விக்டரி. டோனி ஃபினிஷஸ் ஆஃப் தி ஸ்டைல். டோனி வேற லெவல் தலனி, வேற லெவலில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. விட்டுருந்தா தோத்துருப்பாங்க. இன்னைக்கு டோனியால் தான் வின் பண்ணியிருக்கு. 3 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார விக்டரி. நம்ம சேனலில் 2 நாளைக்கு ஒருக்கா வீடியோஸ் வரும். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் போட்டுருங்க, சொல்லுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அருமையான ஒரு 3 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில்லர் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரே பால் தான் மிச்சம் இருக்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வாஷிங்டன் சுந்தருக்கு அண்டவுட்டர்லி நல்லா ஆடினார். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.